அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நேற்று நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். திருமதி சசிகலா நடராஜன் அவங்கள பற்றி ஒரு விஷயம் அதில் நான் சொல்ல விட்ட விஷயம் நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, அவங்கள நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது. அவங்களால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பர்சனல் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஒரு கடிதம் கொடுத்தேன். கடிதத்தின் வாயிலாக அவங்க எனக்கு நமக்கு பிடித்த, எனக்கு ரொம்ப பிடித்த, உங்களுக்கும் ரொம்ப பிடித்த ஆண்டாள் கோயில் தங்க விமான திருப்பணிக்கு பெரிய அளவில் உதவி பண்ணி அதை நிறைவேற்றி கொடுத்தது அவங்க தான். பட்டினி கிடந்த வடபத்திர சாய்க்கு சோறு போட்டதும் அவங்க தான். அவங்க தலையிலனா அது நடந்திருக்காது. அதனால தான் எனக்கு சிலர் மேலே கோபம் உண்டு. இது அரசியலுக்கான பதிவு அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அவங்க அதாவது அம்மா அப்படின்ற ஒரு ஆளுமை இருந்தபொழுது அவங்க கிட்ட சொல்ல முடியாதெல்லாம் இவங்க இந்த சின்னம்மாட்ட தான் சொல்லுவாங்க, இந்த அம்மாட்ட தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் சூடோ சிஎம். அவங்க சிஎம், இவங்க நிழல் சிஎம். இதில் என்னென்னா, எல்லா ஆண்களும் 2 பேர் காலையும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே 2 பேர் காலையும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் சில எம்எல்ஏக்கள் எனக்கு என்னோட நாலேஜ் எட்டின வரைக்கும் இவங்களால சீட் கிடச்சி அடுத்த கட்டம் போனவங்க உண்டு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி அந்த நபர்கள் எல்லாருமே அப்படி பணம் பண்ண நபர்கள், பதவிக்கு அதிகாரத்துக்கு வந்த நபர்கள் எல்லாருமே இவங்களை தூக்கி போட்டுட்டாங்க. அது அரசியல், அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் நான் அப்படி போட முடியாது. ஏன்னா அவங்களுடைய பணத்துக்காகவோ அவங்களோட அரசியலுக்காகவோ நான் அவங்கக்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கல. ரெண்டாவது அவங்க அரசியலில் பீக்கில் இருந்தபோதோ வசதி வாய்ப்பில் பீக்கில் இருந்தப்போ நான் அதனால் பெனிஃபிட் ஆகலை. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா நான் உழைச்சி நான் சம்பாதிச்ச பணம். நான் நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், அமோகமாக இருக்கேன். ஸோ இந்த நெட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நேற்றும் நன்றியுடன் இருப்பேன், இன்று இருக்கின்றேன், நாளைக்கும் இருப்பேன். அதனால தான் அவங்க ஜெயிலுக்கு போனபோது நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பதிவு பார்க்கலாம். கண்ணாமண்ணான்னு திட்டினாங்க. முன்னெல்லாம் பெரிய மனுஷன் நினச்சோம், மூளை உள்ளன்னு நினச்சோம், பைத்தியக்காரன், அதுக்கு இதுன்னு கேவலமான கெட்ட வார்த்தை. நான் எந்த கமெண்ட்டுமே டெலிட் பண்ணல. அவங்க என்றைக்கு ஜெயிலுக்கு போனான்னு பாருங்கள். அந்த டேட்டில் நான் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். யூடியூப்லேயும் அது இருக்கும். அதனால தான் அவங்க எனக்கு நேரடியாக எதுவும் பண்ணலனா கூட இன்டைரக்டாக நம்ம எல்லோரும் வணங்கக்கூடிய ஆண்டாள் கோயில் பண்ணதால் அவங்கள ஏமாத்தின கோபம், அவங்க முதுகில் எல்லோரும் குத்துனாங்க இல்லையா, ஒரு பெண் கணவர் இல்லை, குழந்தை கிடையாது அந்த அம்மாவுக்கு, உற்ற அக்கா போன்ற ஒரு உறவு அவங்களும் இல்லை. இப்போ லிட்டரலாக அவங்கள்ட்ட பணம் இருக்கலாம், ஆள் இருக்கலாம், அதிகார பலம்லாம் இருக்கலாம். இன்றைக்கும் அவங்களுக்கு விசுவாசமான அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதி கூட அவங்க கூட இல்லை இல்லையா, எக்ஸப்ட் இந்த மொளச்சூர் பெருமாள்னு ஒருத்தர் எனக்கு தெரியும், ஸ்ரீபெரும்புத்துறை சேர்ந்தவர். அப்புறம் பள்ளிப்பட்டு நரசிம்மன் அவரும் இந்த பக்கம் வந்துட்டார். ஆனந்தன் விழுப்புரத்தில் ஒரு 4-5 எக்ஸ்எம்எல்ஏஸ் தான் அவங்க கூட இருந்தது. எனக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சில மாதங்களுக்கு முன்னாடிலாம் திட்டின போது ஒரு நண்பர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பர், அவர் ஒன்றிய பொறுப்பில் இருக்கார், எப்படி எங்கள் தலைவர் மட்டும் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திமுக கூட இப்படி திட்டல, நீங்கள் திட்டுறீங்கன்ட்டு. அவருக்கு இது புரியாது. ஏன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி என்பது ஒரு அதிகார மையம். அவரால் ஒரு பதவிக்கு வரலாம், அதால் பணம் சம்பாதிக்கலான்ற எண்ணம் தான். ஆனால் நான் யாரோட சப்போர்ட்டோடு நான் போகல. நான் தனியாக போகிறேன், தனியாக வரேன். எந்த எஸ்கார்டும் கிடையாது, எந்த ஒரு குண்டாஸோ பவுன்சரோ கிடையாது. அடித்தா அடி வாங்கிக்க போகிறேன், சாவடிக்குன்னா நெஞ்ச நிமித்தி தான் நிற்க போகிறேன். நான் புறமுதுகிட்டு ஓடுறதுக்கு முட்டாப்பே கிடையாது. ஸோ இப்போ அந்த இடத்துல அவரை நான் குற்றம் சொன்னதுக்கு காரணம், ஆண்டாளுக்கு உதவி பண்ணவங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்ற ஒரு கோபம் தான் அந்த விஷயம். இது புரிஞ்சுக்கணுன்னா ஆண்டாளை உங்களுக்கு புரிஞ்சாதான். அப்போ நீங்கள் நான் பார்க்குறது எப்படின்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய தங்க விமானம் அப்படின்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தான். அந்த தங்க விமானத்தை திருப்பணிக்கு தங்கம் கொடுக்கறதுக்கும் ஒரு குடுப்பினர் இருக்கணும் இல்லையா, அதில் ஈடுபடுறதுக்கும் ஒரு குடுப்பினர் இருக்கு இல்லையா, அது அந்த அம்மாவுக்கு இருக்குது. என்ன பியூட்டினா, ஆண்டாளை பற்றி அதிகம் பேசின ரங்கராஜ் பாண்டே ரேவதி நட்சத்திரம், சசிகலா அம்மா ரேவதி நட்சத்திரம், ஆண்டாள் சொக்கலிங்கமும் ரேவதி நட்சத்திரம், எம்ஜிஆரும் ரேவதி நட்சத்திரம். இது போல் அதில் ஈடுபட்டவங்க அத்தனை பேருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% ரேவதி நட்சத்திரம் தான். மேபி இதெல்லாம் ஒரு ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் ஓடக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு அம்மா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா கூப்பிட்ருந்தாங்க, கெங்கவள்ளி, அந்த சேலம் பக்கத்தில்.
நான் சொன்னேன் வந்து, நீங்கள் வந்து எடப்பாடியோட தீவிரமான விசுவாசியாக கூட இருந்துங்க. ஆனால் ஓட்டு வந்து நீ எனக்காக எடப்பாடிக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இந்த ஏடிஎம்கேல யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா, அது வந்து இந்த அளவுக்கு பண்ணல. அவங்க பதவி குடுத்தாங்க, பணம் குடுத்தாங்க, பணம் சம்பாதிக்க விட்டாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னா, அது அரசியல். ஆனால் வந்து இந்த அம்மாவை தலையெடுக்கக்கூடாதுன்னு அவர் பண்ணதுனால தான் எனக்கு அவர் மேலே வருத்தம், கோவம். இது இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அரசியலுக்காக நான் பேசல. இந்த விஷயம் ஏடிஎம்கேல யார் அமைச்சர் ஆனாலும் சரி, முதலமைச்சர் ஆனாலும் சரி, ப்ளீஸ் பாதர். ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும், இவர் வந்து ஆண்டாளுக்கு நல்லது செய்தவங்கள துரோகம் இழைத்தவர். அந்த அந்த அடிப்படையில நான் பார்க்குறேன். எனக்கு வந்து எங்க உலகத்தில வந்து இந்தியா முக்கியமா? உன் மதம் முக்கியமா? உன் தாய் முக்கியமா? உங்க அம்மா முக்கியமா? உன்னுடைய மனைவி முக்கியமா? உன்னுடைய பிள்ளைகள் முக்கியமா? அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நண்பர்கள் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டாள் தான் முக்கியம். ஆண்டாளுக்கு அப்புறம் தான் நாடு, அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா விஷயங்களுமே. ஸோ இதில நான் தெளிவா இருக்கேன். ஸோ என்னுடைய தாய்க்கு உதவி பண்ணதுனால, நான் அந்த அம்மாவுக்கு என்னைக்கும் நன்றியோட இருப்பேன். இதுதான் என்னோட ஸ்டாண்டு. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். அதனால வந்து என் நண்பர் நேத்து கூட ஒருத்தர் ராஜான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் சேலத்துலேருந்து போட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பேசுனது நீங்க சொல்றீங்க. அவங்க அம்மாவ பத்தி ராஜா பேசினாருன்ட்டு. அத பத்தி ஒண்ணுமே சொல்லியேன்ட்டு. ராஜா பேசுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ராஜாவல்ல கேட்கணும். இது பஞ்சாயத்து ராஜா பேசுனதுக்கு சொக்கலிங்கம் கேட்கறதில்ல. எடப்பாடி பழனிசாமி என்ப ஒரு தனி மனிதர் ஒரு அந்த அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் வந்து அந்த அம்மா கூட நிக்கிறேன். எதிரிக்கு எதிரி நண்பன்லாம் கிடையாது. எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நான் அவங்க பக்கம் நிக்கிறேன். அவங்களுக்கு யார் எதிரியோ எனக்கும் எதிரி. அந்த அம்மாவ நான் பார்த்ததில்ல. எனக்கு அரசியல் ஈடுபாடு கிடையாது. அரசியல் நாட்டம் கிடையாது. இன்ஃபாக்ட் இதில இன்னும் நான் சம்மந்தப்பட்ட இன்னொரு நபர சொல்றேன். பூங்குன்றன். இன்னைக்கு கூட ஒரு அம்மா முத்துலட்சுமி அடையார்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரோட்ல சாப்பாடு போடுறாங்க. பச்சை கலர் வேஷ்டி கட்டிட்டு கியூல நின்னு சாப்பிடுறாரு. பாக்குத்தட்ட வச்சுக்கிட்டு ஓரமா நின்னு சாப்பிடுற ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அம்மா இவர் தானே என் பேர் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அந்த பூங்குன்றன் என்கிற நபர் சாதாரண நபர் இல்ல. அம்மாவுடைய மூளையில என்ன இருக்கோ உடனே அதை செயல்படுத்தக்கூடியவர். அவங்க சொல்லணும் அவசியமே இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் பிஏ. எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவருக்கு ராஜமாணிக்கன்னு ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தாங்களோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு செக்ரட்டரி தான் வந்து அம்மாவுக்கு பூங்குன்றன். மிகப்பெரிய ஆளுமை. அவர் ஃபோன் எடுத்தாருனாலே எல்லாம் அலறுவாங்க. அப்படியாப்பட்ட ஆளே பேசாம இருக்காரு. எந்த ஒரு ஆரவாரம் இல்லாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம ரோட்ல நின்னு சாப்பிட்டு போறாரு. அப்போ ஒண்ணு இது போல போயிடணும். அம்மா கூட இருந்தேன். நான் அப்படியே ஒதுங்கிக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த அம்மாவால பதவிய அனுபவிச்சுட்டு, மறுபடியும் அந்த அம்மாவுக்கு அகைன்ஸ்டா பண்றது தான் எனக்கு உடன்பாடு இல்ல. இதுதான் நான் எதிர்ப்பதுக்கு காரணம். எனக்கு வந்து அதிமுக, திமுக 2க்கும் வேறுபாடே கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த இது வந்து இப்ப எங்களுடைய இயக்க நண்பர்லாம் இப்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க திமுகவுக்கு எதிரி வந்து அதிமுக, திமுக காலி பண்றது அதிமுகன்னு நினைப்பாங்க. பட் அந்த தாட்டே தப்பு. திமுக எதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு மிகப்பெரிய துரோகி அவ்வளோதான். இது வந்து நான் வந்து போல்டா சொல்றேன், தைரியமா சொல்றேன். நாளைக்கு வந்து எனக்கு அவருக்கு வேண்டப்பட்டவங்கலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸு. நாளைக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கிக்கலாம். கோயில் அரங்காவல தலைவர் வாங்கிக்கலாம். அதெல்லாம் எனக்குலாம் கிடையாது எனக்கு. நான் இருக்கிற சொத்தே போனா கூட நான் என் ஸ்டாண்ட்லாம் வந்து நான் மாத்திக்க மாட்டேன். அது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் என்னுடைய பக்க நியாயத்த சொல்றேன். நான் வந்து என்ன கேட்டாங்க. அந்த அம்மா வந்து நான் சொல்றத கேட்பாங்க. அதனால அந்த விஷயத்த சொன்னேன். நான் வேற யாருமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு நான் சொல்லல. இந்த கேஸ நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஆ என்னுடைய நண்பர்களுக்கும் நான் என் கூட பயணிக்கிறவங்களுக்கும் நான் வந்து காலம் பதில் சொல்லணும் மே 4க்கு அப்புறம். எதிரிய ஈஸியா டீல் பண்ணலாம். ஏன்னா, அவன் இதுதான் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். ஆனா துரோகிய நீங்க வந்து டீல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்போ ஏற்றி விட்ட ஏணியை உதைத்தவர், கொண்டு போன லிஃப்ட்ட வந்து சுக்குநூறு ஆக்க மாட்டாருன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் வந்து நான் வேறுபடுறேன். இது காலம் பதில் சொல்லும். இதோட இந்த விஷயத்த முடிச்சுப்போம். அடுத்ததாக வந்து ஆ 2வது விஷயம் என்னன்னா, எங்க டீமை சேர்ந்தவங்க வந்து ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு ஒரு குழு வைத்திருக்காங்க. அந்த குழுல நான் மென்டார். எனக்கு அதில எந்த ரோலும் கிடையாது. பணமும் கிடையாது. நான் பணமும் போடல, பணமும் எடுக்க போறதில்ல. அது ரூ. 1 1 நயா பைசா எனக்கு அது சம்மந்தம் இல்ல. அவங்க அப்பப்போ சாப்பாடு வாங்கி குடுப்பாங்க. அவ்வளோதான். அது ஒண்ணு தான் சாப்பிட்டுருக்கேன். அவங்க காசுல. அந்த டீம் வந்து மறுபடியும் வந்து அயோத்தி, காசி எல்லாம் பிளான் பண்றாங்க. ஏன் இந்த இந்த டைம் வந்து கரெக்ட்டா 27த் டூ 4த் பிளான் பண்றாங்கன்னா, போன வாட்டி வந்து பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. மிகப்பெரிய தவறுகள் நடந்தது. மிகப்பெரிய சங்கடங்கள் உருவாச்சு. அது வந்து இந்தியன் ரயில்வே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அது எஃப்டிஆர்னா இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படின்னும்போது இந்த வாட்டி நாங்க இந்தியன் ஐஆர்டிசியோட டை அப் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம். அதில என்ன முதல் விஷயம்னா, இந்த டூர்ல நான் முதல் விஷயம் சொல்றேன். ஆ எல்லா கோச்லயும் செக்யூரிட்டி இருப்பாங்க. எவன் ஏறுவான், ஏறமாட்டான் அதெல்லாம் பயப்படவே வேணாம். நம்பர் 2
கேர்டேக்கர் ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோச்லேயும் வந்து ட்ரெயின் வந்து சுட சுட உணவு இந்த பார்சல் வாங்கி கொடுக்குறதில்ல, ட்ரெயின்லேயே சமைச்சு ஹை டெக் ஒரு கிச்சன் இருக்குது, சமைச்சு அது உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம மெனுலாம் இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ணணும், ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. காஃபி டீ சுட சுட கிடைக்கும், உங்கள் சீட்டுக்கே வந்துடும் ஸ்நாக்ஸ் எல்லாமே. அப்புறம் நோ பார்சல் ஃபுட்டு வந்து சீட்டுக்குன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி லக்கேஜ் வந்து ட்ரெயின்லேயே வச்சுட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் 8 நாள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இப்போ ஒரு ரூமில் போய் தங்க போகிறீங்க, 3 பேரோட தங்க போகிறீங்க ஒரு ரூம்லன்னா, அந்த ஒரு நாளைக்கு நம்ம தேவையான மாத்திரையோ, சோப்பு டப்பா, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, எண்ணெய் இது மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். மிச்சம்லாம் வந்து ட்ரெயினில் இருக்கிறபடியே இருக்கட்டும். ட்ரெயினில் வந்து ஒரு 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 சின்ன ஒரு போல்ட்டு கூட மிஸ் ஆகாது, நான் உத்தரவாதம் தரேன். அதே போல் நோ பஸ் இன்வால்வ்டு, எல்லாமே வந்து டைரக்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி தான். டைமிங் வந்து ஆஸ் பர் ஷெட்யூல், 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிலே கிடையாது. இது வந்து என்ன டைம் இருக்குது, மேபி ஒரு மேக்ஸிமம் நார்மல் ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட்டே ஒரு ½ hour 1 hour போது, இது 1 ஹவருக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஐஆர்டிசிக்கும் நமக்குள்ள அக்ரிமெண்ட்டு. எல்லாருக்கும் தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி இருக்கும், பெரிய கொம்பு, தேர்ட் ஏசி இருக்கும், ஏழை, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேர்ட் ஏசி தான் இந்த முறை. நோ வந்து டாக்டர்ஸ்னு உள்ளே வந்தாலே அவன் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துக்கு 50 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள நோயெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான் ரிப்போர்ட்டு. ஸோ அதெல்லாம் டாக்டர் கிடையாது, அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஹோட்டல்லையும் லைவ் ஃபுட்டு தான், சமைச்சு தான் கொடுக்கப்படும் நம்மளுடைய தமிழ் ஃபுட்டு. அங்கே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஆட்டோ வந்து இதில் எக்ஸ்க்ளூடட். ஆட்டோவில் நீங்கள் போன ஒரு இடத்துக்குன்னா நீங்கள் வண்டி பிடிச்சிக்காங்க, ஆட்டோலாம் இருக்கும், நீங்கள் பே பண்ணி நீங்கள் போயிட்டு வந்துக்கணும், அவ்வளோதான். ஆட்டோ அண்ட் போட் எக்ஸ்க்ளூடட். அப்புறம் வந்து ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பில்லோ, ஏர் பில்லோ கொடுக்கப்படும். அது 2 நம்ம போகிறதுக்கு 1, வரத்துக்கு ஒரு செட்டு கொடுக்கப்படும். அப்புறம் ஸ்பெஷல் தர்ஷன் அட் அயோத்தியா அண்டு காசி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. இது வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போன முறை ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, இந்த வாட்டி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நரசிம்மர் ஜெயந்தி வந்து 30/4/2026 அன்றைக்கி தான் அயோத்தியா ராமர் கோயில் போகிறாங்க. அதே போல் முழு பௌர்ணமி அன்றைக்கு, முழு நிலவு அன்றைக்கு, அதுவும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு காசியில் கடல் ஆர்த்தி காசியில் வந்து கங்கா ஆர்த்தி பார்க்க போகிறாங்க. இது வந்து ஒரு மிராக்குலஸான ஒரு பிளானிங். இது எப்படி இவங்க பிளான் பண்ணாங்கன்னு தெரியும். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஏன்ப்பா இந்த டேட்டை சூஸ் பண்ணிங்கன்ட்டு. இது வந்து ஒரு பெரிய திங்கிங் கூட நம்ம டீம் மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் 100% சொல்கிறேன், இது வந்து லைஃப் டைம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மறுபடியும் கிடைக்குமான்லாம் தெரியாது, அடுத்த வருஷம் யார் இருப்பாங்க இல்லைன்னு நமக்கு தெரியாது. இவங்க நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தின் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, உமா 9840394600 98 403 94 600 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். 500 பேர் தான் கூட்டு போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து மோர் க்ரௌடு கூட்டு போயிட்டு ப்ராப்ளம் வந்தது. இந்த முறை எங்கள் சார்பில் 500 பேர் தான். எங்கள் டீம்லேருந்து சப்போர்ட்டுக்கு ஒரு 25 பேர் 30 பேர் வருவாங்க. அவங்களுக்கு வேலையே கிடையாது, படுத்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரோக்ராம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. அதுக்கான நம்பர் திரும்பவும் சொல்கிறேன், 98 403 94 600. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஜென்ரலான விஷயங்கள், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதல் விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய செருப்புகளை தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. 900 ஹவர்ஸ் தான் ஷூவோட டைம். நான் சில ஷூஸ் வந்து 600 ஹவர்ஸ் தான். அந்த ஷூ தேஞ்சு, பாதம் தேஞ்சு, அந்த விலா எறும்பு தெரிகிற வரைக்கும் அந்த ஷூவை போட்டுட்டு சுற்றாதீங்க. நம்பர் 2 வந்து வீட்டில் வந்து ஓல்டு மெடிசின்ஸ் அண்ட் எக்ஸ்பைர்ட் மெடிசின்ஸ் வச்சுக்காதீங்க. அது எக்ஸ்பயர் ஆச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அது மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை உருவாக்கும். அதே போல் மருந்துகளை உங்களுடைய டைனிங் டேபிளையும் உங்களுடைய படுக்கறையிலையும் வைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளை, உட்கொள்ளக்கூடிய மருந்துகளை, இந்த ஓல்னி ஸ்ப்ரே, இந்த மருந்து ஐட்டமே டைனிங் டேபிளையும் பெட்ரூம்லேயும் வரக்கூடாது. அப்புறம் ஒரு நல்ல பர்ஸ் அப்படின்னா 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் இப்போ விற்கிற அந்த ₹500 பர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் 3 மாதம் 4 மாதம் தான். அதை அப்படியே காலம் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே வந்து எந்த சட்டையும் பேண்ட்டையும் வச்சுக்காதீங்க. அது உள்ளாடைகள் எதாக இருந்தாலும், எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசில் வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க.
3 வருஷம் தான் அதுக்கு எந்த துணியாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் பீரியட். அது மாதிரி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்காதோ அவங்க கூட நீங்கள் வந்து லவ்வபுளாக மாறணுன்னா, உதாரணத்துக்கு எங்கள் டீமில் கோகுலக்கண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். கோகுலக்கண்ணன் என்ன பண்ணால் சொக்கலிங்கம் ஃபோட்டோ எடுத்து பர்ஸில் வச்சுக்கிட்டோம். சொக்கலிங்கம் ஒரு லவ்வபுள் பர்சனாக கோகுலக்கண்ணனுக்கு மாறிடுவேன். இது வந்து ப்ரூவனான ஒரு சைக்காலஜி டிப்பு. ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது வந்து அப்போனா என்னென்னா, இப்போ எங்கள் டீமில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவர் வந்து நாட் சரவணன். அப்போ எங்கள் எல்லாரோட பர்ஸ்லையும் அவரோட ஃபோட்டோ இருக்கும். எல்லா பெண்களும் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வசீகரமான ஆள். ரொம்ப அற்புதமான ஆள். ஒரு ரூ. 1000 செலவுனா கூட அது ஒரு ரூ. 50க்கு கம்மி, ரூ. 950 கம்மி பண்ணி ரூ. 50க்கு பண்ணி கொடுக்குற ஆள். ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், ₹500 கோடி கொடுத்து படம் எடுப்பான். இவன் ரூ. 50 சிடி பென்ட்ரைவில் வந்து அந்த மேட்டரை காப்பி பண்ணி கொடுப்பான். அது போல் ஆள். அதனால் அவனுக்கு எல்லாருக்குமே எங்கள் ஆளுங்களை பிடிக்கும். ஸோ அது போல் நீங்கள் வந்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால், பிடிக்காதவங்களுடைய உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்காதோ அவங்க ஃபோட்டோவை உங்கள் பர்ஸில் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து, உங்களுடைய பெட் இருக்கு இல்லையா, பெட்டை வந்து 2 சுவரை ஒட்டின மாதிரி போடாதீங்க. பெட்டு 4 பக்கம் சுற்றி வர மாதிரி வழி இருக்கணும். பெட்டு வந்து ஒரு 2 சுவரை ஒட்டின மாதிரி போட்டிங்கன்னா, அது உங்களுடைய மென்டலாக பெரிய பிளாக்கேஜ் கொடுக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தை வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணும். ஃபினான்ஷியல் க்ரோத்தே இல்லாமல் போயிடும். இது கவனம் இருக்கட்டும். அப்புறம் மென்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும். இதெல்லாம் நடக்கணும்னா, அப்போ நீங்கள் வந்து கட் ஆஃப் த பீப்புள் வித்தவுட் வார்னிங். இப்போ உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலையா, தப்பு பண்ணுறானா, புறம் பேசுகிறாங்களா, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறாங்களா, உழைச்சி மேலே வந்திருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து உடனே கட் பண்ணிவிடுங்க. அவங்கள பற்றி புறம் பேசும்போது வார்னிங்லாம் கிடையாது. இது போல் புறம் பேசுகிறவங்க வந்து இந்த பூமி சுமப்பதே வீண் அப்படின்றது என்னோட கருத்து. அப்புறம் நீங்கள் மன்னிச்சிடுங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, ஆனால் ரீகனெக்ட் ஆகிடாதீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா மன்னிச்சிருங்க, மன்னிச்சு போயிடுங்க. நம்ம ஏமாந்துக்கலாம், அவனை நம்ம ஏமாத்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வைஸ் வர்ஸா. ஆனால் அவன் கூட ரீகனெக்ட் மட்டும் ஆகாதீங்க, மறுபடியும் சேர்ந்துடாதீங்க. அப்புறம் வந்து எஃபிலையும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் குடும்பம் நடத்தாதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் வெளில வர உங்களோட ஒவ்வொரு மூவும் நீங்கள் சொல்ல நம்ம எல்லாருமே மண்ணா போகிறோம் தான். அது மற்றவனுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும், ஆனால் உங்களுக்கு உடனே நடந்துடும். அப்புறம் வந்து நோ சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் நான் பண்ணுறேன், காசு கேட்டால் கொடுக்குறேன், அது கேட்டால் பண்ணுறேன் அப்படின்லாம் வேணாம். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் சொல்கிற பாயிண்ட் சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆர்கியூ பண்ணி உங்கள் நிம்மதியை இழந்துடாதீங்க. பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அமைதி தான் ரொம்ப முக்கியம் என்பதை கவனத்தில் எடுத்துங்க. அப்புறம் வந்து தனியாக உங்களால் நடக்க முடியுதுன்னா நீங்கள் வந்து மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னு அர்த்தம். ஸோ தனியாக நடக்க பழங்கள், கும்பலாக நடக்காதீங்க, பேசி நடக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து உங்களை சுருக்கி கொள்ளாதீர்கள். ஒரு ஒரு சம்பவத்துக்கு, சமுதாயத்துக்கு, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை கொஞ்சம் மாற்றிக்கலாம், டியூன் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையுமே உங்களை சுருக்கி கொள்ளாதீர்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் சுருக்கி கொள்றதுக்கும், ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து அமைதியை காதலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறணும். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுற பட்சத்தில், இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். நான் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கிறேன், ஆனால் இதுக்கு நேரம் இல்லாதனால நாளைக்கு இந்த விஷயத்தை தொடர்கின்றேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்.